Hey guys! கதம் இதுவே ஆரம்பம். ஸோ வெல்கம் டு மை vlog. ஸோ இன்னைக்கு இந்த vlogல நீங்கள் நிறைய கோயில் போகிறதெல்லாம் பார்க்க போகிறீங்க. எனக்கு தெரியல திஸ் vlogலேயே எல்லா கோயிலும் வந்துடுமா, டிபெண்ட்ஸ் ஆன் த டைம் அண்ட் எவ்வளோ நேரம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறோன்ற பொறுத்து. ஸோ இப்போதைக்கு நம்ம கோயில் போகிறோம், எங்கெல்லாம் போகிறோம், எந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே கம் ட்ராவல் பி அண்ட் லெட்ஸ் என்ஜாய். ஸோ ஃபர்ஸ்ட் வந்தோடனே டாக் ஃபீடிங் தான் நம்மளுக்கு வேலை. அழகாக வந்து சாப்பிட்டாங்க. வாட்டர் பவுலில் தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. ஸோ காய்ஸ் நான் கிளம்பிட்டேன். ஸோ வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டாக்லாம் ஃபீடிங்லாம் முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கிளம்ப போகிறோம். என்னென்ன கோயில் போகிறோம்னு எனக்கே தெரியாது. ஸோ 3 or 4 கோயில் போகிறோன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ எங்கெங்கெல்லாம் போகிறோன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் ட்ராவல் வித் மீ அண்ட் லெட்ஸ் கோ. ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பரான கோயில் போகிறோம். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோயில். ஏன் இம்பார்ட்டன்ட்னா, ஏன் இம்பார்ட்டன்ட்? ஒன் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் கோயில். இல்ல நம்மளுக்கு ஏன் இம்பார்ட்டன்ட்னு கேக்குறேன். நமக்கு வந்து அது ஸ்டார் கோயில். ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் நட்சத்திர கோயில். நம்ம கதம்க்கு ஏன் இம்பார்ட்டன்ட்னு கேக்குறேன். கதம்ங்கிறது இட்ஸ் கவர்ஸ் எவ்ரிதிங். கடைசியில் நான் கேட்குற ஆன்சரே வரல. ஏன் இம்பார்ட்டன்ட்னா, நம்மளுக்கு அந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் வைரல் வீடியோ இன் ஆர் யூடியூப் சேனல். ஓ ஓகே 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 ஃபர்ஸ்ட் அக்கார வருது எனக்கு. சோ யா, அங்கதான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ, நிறைய வீடியோ எடுத்திருக்கோம். பட் அந்த வீடியோ தான் நம்மளுக்கு ரொம்ப வியூஸ் போகி 8.6 lakhs. அதுல இருந்தே நம்மளுக்கு 1000+ சப்ஸ்கிரைபர்ஸ்ல 2500 சப்ஸ்கிரைபர் ஒரே வீடியோல வந்திருக்கு. சோ எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் டெம்பிள்னா எனக்கு ரொம்ப முடியாத கோயில் இந்த ரீசனுக்காக. அண்ட் ஆல்சோ அந்த பூசாரி அவர் பேரு மறந்துச்சு, லக்ஷ்மணன் குருக்குள் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி, நல்லா ஜாலியா பேசுவாரு அண்ட் வெரி டவுன் டு எர்த். சோ அவரெல்லாம் இப்ப வெயிட் பண்ண போறோம். லெட்ஸ் வெயிட். ஆண்டி பின்னாடி உட்காந்துருக்காங்க. அப்படியே ஃபுல்லா அவங்க வந்து இன்னைக்கு நடக்க போற அந்த கோயில்கள்ல இருக்கிற பூஜைகளுக்கு எல்லாத்தையுமே போன் மூலியமாவே கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ யா, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ எல்லாம் ஸ்கூல் விடுற நேரம்னால ஃபுல்லாக பஸ்ஸு அப்புறம் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பயங்கரமாக வருது கைஸ். குட்டி குட்டி லேன்ஸ்னால தேவக்கோட்டை இட்ஸ் ஆல்வேஸ் சேலஞ்ச் டு டிரைவ் கார் எஸ்பெஷலி. ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பூஜை பொருட்கள்லாம் வாங்க போகிறோம். எந்த கடைக்கு போயிட்டு எந்த மாதிரி பூஜை பொருட்கள்லாம் வாங்குறோம்னு பார்க்கலாம். தேவக்கோட்டை திருப்பத்தூர் ரோடு தானே பாருங்க. எல்லா ஸ்கூல் பசங்களும் இப்பதான் எல்லாம் விட்டுட்டு வர்றதுனால ஃபுல்லா ஹாப்பனிங்கா இருக்கு. இப்போ டைம் வந்து 4:57 PM. முன்னாடி நல்ல பழாப்பழம்லாம் எடுத்துட்டு போறாங்க, சீசன் போல் இருக்கு. பாருங்க கைஸ், பஸ் ஸ்டாண்ட்ல சில்ட்ரன் எல்லாம் எவ்வளவு அழகா வெயிட் பண்றாங்க. Oh my god, I never want to go back to my school days because of studies. நீ ஸ்கூல் போறியா? நானா? எனக்கு ஓகே. முன்ன நானும் அப்படிதான் இருந்தேன். ஸ்டில் ஐ எம் கெட்டிங் மை ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன். எனக்கு அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சு ஸ்கூல் நமக்கு ஸ்கூல் பிடிக்காத காரணம் வந்து ஸ்கூல் கிடையாது, ஸ்கூலோட மெத்தடாலஜி மாறிடுச்சு. ரெண்டாவது we also got the idea that இந்த பனிஷ்மெண்ட்ஸ்லாம் இப்ப கிடையாது. அதுதான் பிடிக்காம போச்சு. இப்ப பனிஷ்மெண்ட்ஸ் எங்கேயுமே போக முடியாது ஆக்சுவலா. ஸோ வாட் எவர் அவன் லேர்ன் பண்றான் அவனுடைய இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா இட் வாஸ் மச் பெட்டர் தேன் 20 years before. ஸோ தட் வாஸ் மேபி ஒர்த் ரீவிசிட்டிங். அவ்வளவுதான். என் மைக்ல ஹோப்ஃபுல்லி நல்லா கேட்கும், பிக்கப் பண்ணிருக்கோம் வாய்ஸ் நினைக்கிறேன். பண்ணுவோம் வித்தின் 3-4 feet நல்லாவே பண்ண முடியும். ஓகே, பூஜை பொருள் கடை வரப்போகுது கைஸ். சிட்டுக்குருவி டிரான்ஸ்போர்ட். மாடு அழகா கிராஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் பாவம் பயந்து ஓடுது. ரோட்ல போறவங்க கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா வெயிட் பண்ணி போகணும். இந்த மாதிரி மாடு கிராஸ் பண்ணுச்சுன்னா வெஹிக்கிள் ஓட்டுறவங்க அவசர அவசரமா போகாம, ஏன்னா அது ரொம்ப டெரிஃபைடா இருக்கு ஆல்ரெடி. நம்மளும் ஹார்ன் அடிச்சு இது பண்ணும் போது அது பாவம். ஓகே கைஸ், பூஜை பொருள் கடை வந்துருச்சு. நோ, வர போகுது. ஸோ நீங்கள் தேவக்கோட்டில் இருந்தீங்க, பூஜை ரிலேட்டட் பொருள்லாம் வாங்கணும்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. எதிரில் ஒரு தியேட்டர் இருக்கு, லக்ஷ்மி தியேட்டர் சொல்லிட்டு.
இந்த தியேட்டர் தான் உங்களுக்கு லேண்ட்மார்க். இந்த தியேட்டருக்கு ஆப்போசிட்ல சைந்தவி ஃபேஷன்ஸ்னு ஒரு ஸ்டோர் இருக்கும், ட்ரெஸ் கடை. அது பக்கத்துலயே இந்த பூஜை கடையும் இருக்கும். நாராயண விலாஸ் ஆப்போசிட். நாராயண விலாஸ்னு பழைய காலத்து ஹோட்டல் ஆப்போசிட். ஸோ யா ஒரு இடம் இருக்கு நிறைய. ஓகே, இதான் அந்த கடை. ஓ சாரி, அடுத்த கடை. அந்த பக்கம் இறங்க. ஸோ இறைவன் ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லிட்டு லைட்டா உங்களுக்கு மேல தெரியும்னு நினைக்கிறேன். ஜூம் பண்றேன் இருங்க. நம்ம தேவைப்பட்ட அழகா ஒரு போர்டு போட்டுருக்கு பாருங்க கைஸ். செம்ம கியூட்டா இருக்குல்ல? நானே இப்பதான் பாக்குறேன். சோ அந்த பூஜை கடை சொன்னேன்ல, இதுதான் இறைவன் பூஜை கடை. வாங்கிட்டு இருக்காங்க ஆன்டி தேவையான பொருட்கள்லாம். பாருங்க எல்லாமே இருக்கும் இங்க. ஆண்டி எல்லாம் வாங்கிட்டாங்க. அப்படியே போலாம். ஓகே வாங்க போலாம். சோ கைஸ், இப்ப பூ மட்டும் வாங்கணும். பூ வாங்கிட்டு டைரக்டா என் ரூட் டு தி கோயில். என்ன போறாங்க பாருங்க, இவ்வளவு பேர் நிக்கிறாங்க. இருக்கிற மாதிரி பூ கடை இருந்தா அப்படியே ஆமா, இது தெரியல நமக்கு என்ன இங்க இருக்கு லெஃப்ட்ல. அது நல்ல மாலை கடை ஒரு சூப்பரா இருக்கு. இதுதான் நல்லா இருக்கு. சரி, இது ரொம்ப நிக்க முடியாது, சீக்கிரம் வாங்க. ஆண்டி போயிட்டு இப்ப வாழைப்பழம், அதுக்கப்புறம் பூ வெத்தலை, அது மாதிரிலாம் என்னென்ன வேணுமோ வாங்கிப்பாங்க. ஓகே. சோ என்ன கோயிலுக்கு நல்ல குர்த்தா, நல்ல சாமியார் மாதிரி வந்திருக்கு. இந்த ட்ரெஸ் எங்க வாங்கினேன்? இது வந்து வாங்கிட்டாண்டா. இது டிமார்ட். டிமார்ட் ஷாப்பிங் ஹால். நெக்ஸ்ட் டைம் வந்து பாய்ஸ்க்கு போடுவோம், மென்னுக்கு போடுவோம். என்ன நல்லா இருக்குன்னு ரன்னியே இல்லையே. அட பாவி, நிறைய ஷாப்பிங் பண்ணி 5000 ரூபாய்க்கு மேல வாங்கியிருக்கான். எனக்கு 5000 ரூபாயா? உனக்கு தான். எனக்கு 400 ரூபாயா? இல்ல நிறைய குர்த்தாலாம் வாங்கினேன், டிஷர்ட் எல்லாம் நிறைய வாங்கினேன். நீ மறந்துட்ட. நீ இல்ல, எனக்கு ஞாபகம் இருக்கு. 3000 ரூபாய் 3500 ரூபாய் வேலை வாங்கியிருப்ப. 2 ரூபா 2000 ரூபாய் வச்சுக்கலாம். நிறைய டிமார்ட்ல 1500 ரூபாய் எல்லாம் கிடையாது, 5000 ரூபாய்க்கு மேல வாங்கியிருக்கேன். அதுல ஒன் ஆஃப் தி குர்த்தா தான் இது. ஓகே, ஆண்டி வந்து ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. கரெக்டா வராங்க. இதுக்கு அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுதான் ப்ராப்ளம். வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஃபுல்லா டிராபிக் கைஸ். சீக்கிரம் வாங்கப்பா. சோ கைஸ், நம்ம பஸ் ஸ்டாண்ட் தாண்டி போயிட்டு இருக்கோம். இந்த வழியா போனா ஒரு சிவன் கோயில் ஃபேமஸ் ஆனது இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சிவன் கோயில் தானே அது. நான் நிறைய வாட்டி அங்க போயிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும், பெரிய கோயிலா இருக்கும். பழமையான கோயில் தான் நினைக்கிறேன் அது கூட. சோ அதுல ஒரு வாட்டி ரீசெண்டா ஒரு சிங்கிங் கான்சர்ட் மாதிரி எல்லாம் ஒண்ணு நடந்தது. நாங்கெல்லாம் வந்தோம், சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி இப்ப நெக்ஸ்ட் ஏதாவது நடந்ததுன்னா எடுத்துட்டு நம்ம கிம்பிள் மைக் எல்லாம் வேற வாங்கிட்டோம். அதனால நம்ம அதெல்லாம் கவர் பண்றதுக்கு நம்ம கண்டிப்பா வரலாம். பாருங்க, இந்த டேங்க் யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லுங்க. இந்த மாதிரி டேங்க் எல்லாம் சின்ன வயசுல நிறைய பாப்பேன். ரோடா ஊரா இந்த பாருங்களா, அழகா இருக்குல்ல. அதுல தண்ணி இருக்குமா? இது பாருங்க, அந்த காலத்துல போட்ட ரோடு கீழே எப்படி அந்த தரையெல்லாம் எப்படி போட்டுருக்காங்க பாருங்களேன். அந்த காலத்துல இல்லையா, ஒரு 15 இயர்ஸ் சொல்லலாம். ஓ, ஆனா பிரிட்டிஷ் போட்ட ரோடுன்னு நினைச்சிட்டேன் நான். இல்ல இது இப்ப போட்டா அது எனக்கு தெரியும். ஒரு சின்ன பேட்ச் மட்டும் இந்த பேவர் பிளாக்ஸ் ட்ரை பண்ணா. இது ஒரு நல்லா இருக்கு ஆக்சுவலி. இந்த மாதிரி சூடு எல்லாம் நல்லா தாங்கும். அண்ட் ரொம்ப உழைக்குது பாருங்க. வீடு மாதிரியே இருக்கு இந்த ரோடே ஃபுல்லா. மெயின்டெனன்ஸ் சைடு மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஆமா, இது உடையாது அவ்வளவு ஈஸியா. சோ இங்க நிறைய அந்த செட்டிநாடு வீடெல்லாம் நீங்க பாக்கலாம். வாவ், உங்களுக்கு வரும், நான் அப்புறமா காமிக்கிறேன். நிறைய செட்டிநாடு வீடெல்லாம் இங்க வரும், சூப்பரா இருக்கும். டோரா டாக்ஸி ஏதோ வந்துட்டாங்க. டோரா டாக்ஸிக்கு வந்து இப்போ வந்து ஃப்ரீ ப்ரமோஷன் கொடுக்குறான். இங்கதான் அந்த சிவன் கோயில் வரும் கைஸ். இந்த ரைட் திரும்பினா சூப்பரான கோயில், அது ஒரு நாள் வரலாம். என் கசன் இருக்காங்க ரேணுன்னு, அவங்க அடிக்கடி வருவாங்க இந்த கோயில் வாக்கிங் வரதுக்கு. பாருங்க எவ்வளவு பெரிய மதில் சுவர்.
பேட்டரி ஆட்டோ. பேட்டரி ஆட்டோலாம் நிறைய ஓட ஆரம்பிச்சிருச்சு கைஸ் இப்போ வர வர. இப்படி போனாலும் அந்த கோயில் வரும். ஆக்சுவலி இன்னொரு வழி இருக்கு. கோபுரம் தெரியுது பாருங்க, தெரியுதா? இந்த ஒன் ஆஃப் தி செட்டிநாடு ஹவுஸ் சரி பாத்தீங்களா? இவ்வளவு ஒன் ஆஃப் தி செட்டிநாடு ஹவுஸ். ஓ மை காட், ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி வீடுகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். நம்ம ஒரு நாள் இந்த மாதிரி வீடு, நம்ம ஃப்ரெண்டு வீடு யாராவது இருக்கோம், கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு vlog பண்றேன். சூப்பரா இருக்கு பாருங்க. ஓகே, கோயிலுக்கு போயிட்டே இருக்கோம், வரப்போகிறது. லக்ஷ்மணன் குருக்களுக்கு ஏதாவது ஹாய் சொல்லலாம். அக்கார வடிசலுக்கு நீங்க கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு அக்கார வடிசல் டேஸ்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறியா? இன்னைக்கு இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்துதான் நான் நல்லா சாப்பிடுவேன், எக்ஸ்ட்ரா வாங்கி. 50%. குட்டி பன்னி ஓடுது கைஸ். பன்னிலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பாருங்க, இந்த ஊர்ல இருக்கு பன்னி நிறைய பன்னி இருக்கு, நாய்கள்லாம் இருக்கு. ஓகே காய்ஸ், இது வரைக்கும் நீ பார்த்ததெல்லாம் நாங்கள் ரீச் ஆகிற வரைக்கும் தான். ஸோ ஈச் கோயில் போயிட்டு அங்கெல்லாம் என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனி vlogs-ஆக வருது. ஸோ டோட்டலாக 3 கோயில் போனோம். 3 லாங் வீடியோஸ் உங்களுக்காக வரும். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ் காய்ஸ், மீன்ஸ் அ லாட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இந்த அழகான மும்முடிராதர் கோயில் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகெயின். கதம் இதுவே ஆரம்பம். பாய்.